என்ன பண்றது? தம்பி, கொஞ்சம் தண்ணி வேணும், குடுக்குறியா? அவன் கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வரான். அங்க அருவில தண்ணி வருது, அங்க போய் எடுத்துக்கப்போ. ஆமா, ரொம்ப தூரம் போகணுமா? நடந்து போக கஷ்டமா இருந்தா கார்ல போயா. அப்பா, உங்க ஊர்ல வந்து கார் ரிப்பேர் ஆயிருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுக்க கூடாதா? தம்பி, அதிகமா பேசின காத்த பிடிங்க விட்டுருவேன். தப்புதான். என்னங்க என்னங்க? என்ன வேணும்? வர வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் டின்னு ஊத்துனா வந்து தண்ணி ஊத்துனா கார் ஓடும். டின்னு ஒண்ணும் இல்ல. உங்க குடத்தை கொஞ்சம் கொடுத்து உதவுனீங்கன்னா உதவியா இருக்கும். குடத்தை திருப்பி கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுத்துருவாங்க. என்னங்க? ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. குடத்தை கொடுத்தா போதும். என்ன இப்படி பாக்குறீங்க? நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே காரு, அது என்னது? இத மூடுங்க. கார் ரிப்பேர் ஆயிடுச்சுங்களா? தண்ணி ஊத்துனே சரியாயிடுச்சு. தண்ணிலே சரியாயிடுச்சுங்களா? ஆமா, எங்க போயிட்டு இருக்கீங்க? ஊட்டிக்கு. உங்களுக்கு சொந்த ஊர் எது? மதுரை பக்கம். மதுரையில எங்க? உசிலம்பட்டி. உசிலம்பட்டியில கருமாத்தூர். கருமாத்தூர் தெரியுங்களா? தெரியாது. கொஞ்சம் தள்ளுங்க. இருங்க, அவசரப்படாதீங்க. உங்களை ஒண்ணு கேட்கணும். உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உன்ன பண்ண தெரியாத என்கிட்ட வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா? இப்ப நான் என்ன கேட்டேன்? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஏன் சார், கல்யாணங்கிறது அவ்வளவு சாதாரணமா போச்சா? ஏய், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்க மாட்டியாடா? என்னங்க மரியாதை எல்லாம் பேசுறீங்க? உனக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கு? எனக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியாடா? வயசுக்காக பாக்குற கையடியா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்க மாட்டியாடா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. எங்க அப்பா எப்பவுமே இப்படித்தான். அவரை தப்பா நினைச்சுக்காதீங்க. இவதான் என் பொண்ணு, அவளை கல்யாணம் கட்டிக்க. சும்மா இருங்க. எப்ப பார்த்தாலும் அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவரை மன்னிச்சிடுங்க. வாங்கப்பா. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என் பொண்ணு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என் பொண்ணு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்ப பார்த்தாலும் இப்படி பண்றீங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. உன் வயசுல உள்ள பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா என்னால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம போயிடுச்சம்மா. நான் மட்டும்தான் பாவம் பண்ணவன்னு நினைச்சேன். உங்க அம்மா என்னை விட்டு போகும்போது நீயும் பாவப்பட்ட ஜென்மம் ஆயிட்ட. என் மகளா பிறந்ததுனால நமக்கு விடிவு காலமே வராதா? அழாதீங்கப்பா. மளிகை கடைக்காரரை பார்த்து வந்துடுறேன், கதவை சாத்திக்க. சார், யாரு நீங்க? என்ன தெரியலீங்களா? என் கார் ரிப்பேர் ஆயிருந்தப்ப நீங்க வந்து பேசிட்டு இருந்தீங்க. உங்க பொண்ணை பத்தி கூட. என்ன தப்பா எடுத்துக்காதப்பா. என் பொண்ணு எல்லாத்தையும் விவரமா என்கிட்ட சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. தம்பி, என் பொண்ணு கல்யாணம் நின்று போனதுல இருந்து அடிக்கடி இந்த மாதிரி நான் உணர்ச்சி வசப்பட்டுறேன். நான் செய்யறது தப்புன்னு எனக்கே தெரியுது. ஆனா என்ன மன்னிச்சிரு தம்பி. ஐயோ, என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு. நான் வந்ததே. சொல்லு தம்பி. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்க பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் இப்ப என்ன கேட்டேன்? உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். போகாதீங்க, போயிடாதீங்க, போகாதீங்க ஐயா, போகாதீங்க. முதல்ல சொன்ன வார்த்தையை காப்பாத்து, அப்புறம் தான் கல்யாணம். போகாதீங்கம்மா, போகாதீங்கம்மா, கல்யாணம் நடத்தி கொடுத்துட்டு போங்க. ஐயோ, ஐயோ, மான மரியாதையா போயிடுது. முடியாங்க. போகாதீங்க, போகாதீங்க. மாப்பிள, என்னையா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருக்கு மாப்பிள. 15,000 ரூபாய்க்கு பைசா குறைஞ்சாலும் எங்க அண்ணன் தாலி கட்டினாலும் கட்டுவார் தவிர நான் தாலி கட்ட மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள. சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேனே, அதுக்காகவா பணம் கேட்கிறேன்? சொந்த கார்ல வந்திருக்கிறேனே, அதுக்காகத்தான் பணம் கேட்கிறேன். இந்த பார், இது என்ன மைனர் செயின்? மைனர் செயினுக்கா பணம் கேட்கிறேன்? சொந்த கார்ல வந்திருக்கிறேனே, அதுக்காகத்தான் பணம் கேட்கிறேன். இந்த பார், வைர மோதிரம் எல்லாம் போட்டிருக்கிறேன், அதுக்காக பணம் கேட்டோம். சொந்த காரு, சொந்த கார்ல வந்துட்டோம், அதுக்காக தான் பணம் கேட்டோம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் பணத்தை தொலைச்சிட்டேயா. கேடுறா கதைய. சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். நான் பணம் கிடைச்ச உடனே உங்கள்ட்ட கொண்டு கொடுத்துறேன். பணம் கிடைச்ச உடனே சொல்லி அனுப்பு. சொந்த கார்ல வந்து தாலி கட்டுறேன். ஐயா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கியா. முடியாதியா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். முடியாது. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லியா. அண்ணனே, முடியாது. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லுங்கய்யா. நீங்க முடியாதியா? ஐயா, அப்பா அப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? அப்பா அப்பா உன் கல்யாணம் நின்னு போச்சு. உன் கல்யாணம் நின்னு போச்சு. உன் கல்யாணம் நின்னு போச்சு. மைனர் செயின் போட்டிருக்கிறவனுக்கோ வைர மோதிரம் போட்டிருக்கிறவனுக்கோ இந்த ஜென்மத்தை நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். ஏங்க கேட்காம போடான்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்தை விட்டு போயிடு. மறுபடியும் சொல்லுமா? பெருசா பொண்ணு கேட்க வந்துட்டான். எனக்கு அப்பவே தெரியுதா? நானும் உங்க அம்மாவும் போய் பொண்ணு பார்க்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ வராதப்பவே நான் நினைச்சேன். இவர் வர்ற வழியில கார் நின்னு போச்சா, தண்ணி எடுக்க போனாரா, அங்க ஒரு பொண்ணு பார்த்தாரா, அவளை தான் கட்டிக்கு வரான். கேட்டியாரு உன் பிள்ளையோட லட்சணத்தை? ஏதோ பையன் ஆசைப்பட்டு வாய மூடுறீ. நீ அவனை பெத்தவதானே? இதோ பாடுறா, நான் சொல்றேன், கடைசியா சொல்றேன், மரியாதையா நான் சொல்ற பொண்ணை நீ கட்டிக்கிறதா இருந்தா இங்க இரு. இல்ல சல்லி காசு உடைய சொத்து உனக்கு கிடைக்காது. என்ன சொல்றேன்? என்னங்க? யாரு? வாட்ச் கட்டி இருக்கவனுக்கோ வைர மோதிரம் போட்டிருக்கவனுக்கோ மைனர் செயின் போட்டிருக்கவனுக்கோ உங்க பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப நான் ஒரு சாதாரண லாரி டிரைவரா இருக்கேன். கலர் கலரா அழகா இருக்கு. நீ இதை உத்து பார்த்தா என்ன ஆகும் எனக்கு தான் தெரியும். பொண்ணு இருக்கு. இருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்ற நம்பிக்கையில தான் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டு இங்க லாரி டிரைவரா இருந்துகிட்டு இருக்கேன். இப்பவும் உன் நல்ல பதிலுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்குன்னு நிச்சயமா ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நீ இத சாதாரணமா சொல்லிட்ட. திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையோ பொய்யோ, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா நீதான் என்னோட மனைவி. பொண்ணு பாக்குறதுக்காக வேற ஊருக்கு போயிட்டு இருந்தனா இந்த ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்து பிக்ஸ் ஆயிட்ட. அந்த பொண்ணு நீதான்.